ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் யூனிட் 1ல் தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பில்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஒரு பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணும் ஹீட்டு மூலமாக அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதனுடைய டெஃபினிஷன், த ப்ராசஸ் ஆஃப் மாடலிங் தி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிட்வீன் எ பில்டிங் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். ஒரு பில்டிங் நம்ம அதனுடைய ஹீட் வெளியிலேருந்து உள்பக்கம் வராமல் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிட்டர்மைன்ஸ் தி எனர்ஜி யூட்டிலைசேஷன் இன் பில்டிங்ஸ். அப்போ கண்டிப்பாக பில்டிங்கோடைய எனர்ஜி அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் எப்படி அந்த பில்டிங்கில் அதிகமாகுது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்போது ஒரு தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பில்டிங், தெர்மல் பர்ஃபார்மன்ஸ்னால் ஹீட் பில்டிங் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன் வேரியபிள்ஸ். டிசைன் வேரியபிள்ஸ் அப்படின்னா எந்த சைடு கட்டியிருக்கோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம். நெக்ஸ்ட் அடுத்தது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் பில்டிங் ஆக்குபென்சி அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டிசைன் வேரியபிள்ஸ் அப்படின்னும் போது அந்த பில்டிங்கோட ஃபார்ம் எப்படி இருக்குது, அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸ்பேஸ் எப்படி இருக்குது, இடைவெளி எப்படி இருக்குது, கான்ஃபிகரேஷன் அப்படின்னும் போது அதனுடைய வென்டிலேஷன், ட்ரைனேஜ் சிஸ்டம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாலினோட அளவு, ரூமோட அளவு, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த காரிடரோடைய அளவு, ஸ்டார் கேசஸோட அளவு. ஸோ இதெல்லாம் தான் அந்த பில்டிங்கோட ஃபார்ம் அப்படின்ட்டு கீழே வரும். அடுத்தது பில்டிங் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் த காம்போனண்ட். அதை எக்ஸ்போஸ் த காம்போனண்ட் அப்படின்னா ஹீட்டு. ஸோ அதாவது நம்ம கட்டக்கூடிய அந்த வீடு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, வெப்பத்தை உள்வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த பில்டிங் டெஃபினட்டாக ஹீட்டை வெளியிடக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சில்னஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் இங்கே தெர்மல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அனதர் காம்போனண்ட் ஆஃப் ரூஃப் ஃபார்ம். ஸோ டெஃபினட்டாக இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மேல் தளத்தை தான் இது சொல்கிறாங்க. ஸோ அப்போ கன்வெக்ஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா. ஸோ மேல் தளத்துலேருந்து தான் இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹீட் மேக்ஸிமம் உள்ளே இறங்கும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட்டக்கூடிய அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே ஃப்ளாட்டாக இல்லாமல் கர்வ்டு சர்ஃபேஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீலிங் ஹைட்டு. ஸோ டெஃபினட்டாக நம்ம எவ்வளோ வால்யூம் இருக்கோம், ஐ மீன் ஒரு 10 into 10 feet அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, அப்போ கண்டிப்பாக மேலே எவ்வளோ சீலிங் ஹைட்டை உயர்த்தணும் அப்படின்றது இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சீலிங் கீழே இறக்கி கட்டணும் அப்படின்னா, லைக் 8 feet 9 feet அந்த அளவுக்கு வச்சோம் அப்படின்னாக்கா ஏரேஷன் இருக்காது. ஸோ டெஃபினட்டாக ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட் பில்டிங்க்கு உள்ளேயே நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிங் தி ஆப்டிமம் ஷேப். ஸோ இப்போது காரிடாரோடைய லென்த்து, ஸோ இதெல்லாம் அந்த ஷேப் நம்ம எந்த டைரெக்ஷனில் கட்டலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் அடுத்தது ஓரியன்டேஷன் அப்படின்னாக்கா டைரெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்வெலப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அந்த பில்டிங் சுற்றி லாங்கர் வால்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் விண்டோஸ்க்கு மேலே ஷேடிங் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனர்ஜி கன்சப்ஷன் அதாவது சோலாரோடைய ரேடியேஷன்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், 40% நம்மளால் ஹீட்டை இதன் மூலமாகவே நம்மளோட ஸ்ட்ரக்சர் மூலமாகவே ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா பில்டிங் ஓரியன்டேஷன், அதாவது பில்டிங் எந்த டைரெக்ஷனில் கட்டுறாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் பில்டிங் ஓரியன்டேஷன் கண்டிப்பாக தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பில்டிங் அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணங்களில் முக்கியமான ஒன்று. ஸோ இதுலேயும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பில்டிங்கும் சரி ஷேடிங் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேடிங் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ சன் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லாட்டிடியூட் இருக்கும், சில ஒரு டே டைமில் இன்னும் ஒரு இயர் டைம்லலாம் பார்க்கும்போது, அதாவது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு டேலலாம் சன்னுடைய அந்த கதிர்வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ சம்மர் டேஸில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிகமான சோலார் ரேடியேஷன் டைரெக்டாக உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணணும்.
ஸோ பை மினிமைசிங் டைரக்ட் சோலார் ரேடியேஷன். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டைரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சோலாருடைய ரேடியேஷன், அதாவது சூரிய கதிர்வீச்சு வந்து பில்டிங்கோடைய மேல் தளத்தில் பில்டிங்கோடைய என்வெலப், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் வந்து டைரெக்டாக விழுந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்து என்ன பண்ணணும், சூரிய கதிர்வீச்சுகளை வந்து நம்மளோட விண்டோஸ்க்கு நேராக விழாத மாதிரி அந்த சைடு நம்ம நல்ல திக்கான கர்டன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆர்எல்ஸ் அந்த சைடு நமக்கு பெரிய காம்பவுண்ட் வால் கட்டுறது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அந்த ஹீட் வந்து உள்ளே வராமல் தடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தி என்வெலப் ஆஃப் அ பில்டிங். என்வெலப் ஆஃப் எ பில்டிங் அப்படின்னும் போது ஒரு பில்டிங்குடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து நமக்கு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ரொம்ப அதிகபட்ச பாதிப்புக்குள்ளாகிறது. உள் கட்டமைப்பும் சரி வெளி கட்டமைப்பும் சரி இந்த கண்டிஷன் இந்த இடைவெளியை பொறுத்து தான் அமையுது. ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ டோட்டலாக ஒட்டுமொத்த ஹீட்டும் வந்து ஒரு பில்டிங்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இறங்குது அப்படின்னா இதுதான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது ஹீட்டை என்னென்ன யூஸ் பண்ணி தடுக்க முடியும் அப்படின்றது மினிமமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தெர்மல் பிரிட்ஜஸ் இந்த சென்ஸ் லாங்கர் வால்ஸ் சேம் ரிப்பீட்டட்லி ஒரே பாயிண்ட் தான் இங்கே ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் த பெனட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர். எதுக்காக அப்படின்னா காற்றலோட ஈரப்பதம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு பில்டிங் உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன வாட்டர் பார்ட்டிகல்ஸாக வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கானல் நீர் மாதிரி, அதாவது ரோட்டில் நம்ம ஹைவேலெலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்போம், ரொம்ப தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பட் தண்ணி இருக்காது. இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட். ஸோ அது மாதிரி தான் இதுவும். இங்கேயும் அதே மாதிரி நமக்கு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து டைரெக்டாக நமக்கு உள்ளே என்ட்ராகாது. பட் அதே சமயத்தில் சம்மர் டைம்ஸில் ரொம்ப அதிகமான வெப்ப சூழ்நிலை அதிகமாக இருக்கும்போது காற்றினுடைய ஈரப்பதம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட வீட்டினுடைய விண்டோஸில், அதாவது டைரக்ட் சன்லைட் இருக்கும்போது நமக்கு அதை உணர முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு ஷேடிங் டிவைசஸ் அப்படின்னாக்கா நிழல் கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதில். த பீரியட் ஆஃப் த இயர், த டைம் ஆஃப் த ரிலேட்டிவ் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் கேன் அஃபெக்ட் த ஷேடிங். அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம இப்போ கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கண்ணாடி வந்து எவ்வளோ வந்து வெப்பத்தை தாங்கியிருக்கு அப்படின்றது பார்க்கணும். அடுத்தது அந்த மெட்டீரியல் வந்து டைரெக்டாக சோலார் ரேடியேஷனை உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கன்ஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேடிங் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், அந்த நிழல் தரக்கூடிய பொருளை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்போ இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெர்டிக்கல் லோவர்ஸ் வித் அ போர்ட்ரூஷன் ஆஃப் 38 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விண்டோவுடைய இல்லை அந்த கேப்ஸுடைய அந்த அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 38 சென்டிமீட்டர் இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டிக்ரீஸ் ஆஃப் 2 degrees Celsius இன் இன்டோர் டெம்பரேச்சர் அண்ட் ஹாட் அண்ட் ஆரிட் கிளைமேட். ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்ப சூழ்நிலை வந்து இந்த 38 சென்டிமீட்டருக்கு 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நமக்கு நார்மல் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கணும் பில்டிங்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெட்டீரியல் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுதான் வந்து முக்கியமான ப்ராசஸ் இருக்கிறது இல்லையே. ஸோ அப்போ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது வெப்பத்தை கடத்தப்படுதல். நெக்ஸ்ட்டு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வெப்பத்தை தடுக்கிறது. நெக்ஸ்ட்டு மூணாவது பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிரான்ஸ்மிட்டன்ஸ் அண்ட் டென்சிட்டி. டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்னா ஊடுருவலுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டென்சிட்டி அப்படின்னும் போது அதனோட அடர்த்தி, விச் இம்ப்ரூவ்ஸ் தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பில்டிங். இது ரெண்டுமே, அதாவது ஹீட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாமல் அதனோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறது, மெட்டீரியலோட அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஹீட் உள்ளே போகாது. ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் நெக்ஸ்ட் ஒன். ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு பில்டிங்கோடைய டிசைனையும் அதனுடைய என்வெலப்பையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து
அஃபெக்ட் ஆகுறதுக்கு, அதாவது அது பாதிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்சது சோலார் ரேடியேஷன், சூரிய கதிர்வீச்சு. ரெண்டாவது ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர், அதிகபட்ச அழுத்தம், காற்று. இன் ஆர்டர் டு அச்சீவ் கம்ஃபர்ட் அண்ட் சேவ் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்ம் சுச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா இதெல்லாமே நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சோலார் ரேடியேஷன். ஸோ சோலார் ரேடியேஷன் அப்படின்றது த இன்டென்சிட்டி ஆஃப் சன்ரேஸ், அதிகபட்ச அடர்த்தி உள்ள சன்ரேஸ் வந்து ஃபாலிங் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா அண்ட் இட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் வாட்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். அப்போ ஒரு யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் டைம், அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எந்த அளவுக்கு வந்து சன்ரைஸ் வந்து டைரெக்டாக உள்ளே ஃபால் ஆகுது, உள்ளே வந்து இறங்குது அப்படின்றது தான். ஸோ இப்போ இதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயரில் நம்ம மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஹியூமிடிட்டி அப்படின்றது ஈரப்பதம். த ரேஷியோ ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர்ன்றது டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் த வாட்டர் வேப்பர் இன் த ஏர் டு த சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆர் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் அட் த சேம் டெம்பரேச்சர் அட் த சேம் ப்ரெஷர். இதை எப்படி நம்ம ஈரப்பதம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, காற்றில் உள்ள அந்த பார்ஷியல் ப்ரெஷர், அதாவது அதனுடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குது, ஸோ டு த வாட்டர் வேப்பர் டு த சேச்சுரேஷன் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு திருப்தியான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டம்ளர் வாட்டரில் ஒரு ஸ்பூன் சுகர் தான் என்னால் வந்துட்டு அதை டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, பட் நம்மளால் இப்போ சப்போஸ் 2 ஸ்பூன் சுகர் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும், 2 ஸ்பூன் போடும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டிர் பண்ணணும், பட் டிசால்வ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் போடுறோம் இல்லையா, பட் 2 ஸ்பூன் தான் போதும் அப்படின்னும் போது தேர்ட் டைம் ஒரு ஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ரா போட்டு அதை டிசால்வ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சேச்சுரேஷன். ஸோ அப்போ இது மாதிரி அந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்றது அந்த அழுத்தத்தில் பாதி, டு த சேச்சுரேஷன் ப்ரெஷர் அப்படின்றது மேக்ஸிமம். அப்போ வாட்டர் வேப்பருடைய பார்ஷியல் ப்ரெஷரையும் சேச்சுரேஷன் ப்ரெஷரையும் டிவைட் பண்ணுறது தான் ஒரு சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷரில் கிடைக்கிறது தான் நமக்கு ஹியூமிடிட்டி, காற்றிலோட ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆனுவல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா ஒப்பு ஈரப்பதம் அப்படின்றது ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த ஏர் ஃபார் எவாப்ரேட்டிவ் கூலிங் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தண்ணி மேல் நோக்கி வருது அப்படின்னு அர்த்தம், காற்றில் ஆவியாகி போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹியூமிடிட்டி லோ லெவல் அக்கர்ஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல நமக்கு ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ட்ராபிக்கல் லெவல் ஜோன் லைக் நம்ம கண்ட்ரிஸ் மாதிரி த ஹை ஹியூமிடிட்டி லெவல் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து காற்றினோட ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, கேன் பி சீன் டு ஹாவ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமிடிட்டி லெவல்ஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து காற்றினோட ஈரப்பதம் அதிகமாக இருக்குமோ அதே அளவுக்கு நமக்கு ரெயின்ஃபாலுடைய லெவல்ஸும் அதிகமாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் சீசனல் வேரியேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இட்ஸ் நத்திங் பட் சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம். ஸோ இது மாதிரி வந்து சீசனல் வேரியேஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு, அதாவது எர்த் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு லாட்டிடியூட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆக சன்கே கொஞ்சம் கிட்ட வரும், கொஞ்சம் எட்ட போகும், அது மாதிரி. ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் நமக்கு வின்டர் டைமில் நமக்கு கோல்ட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து சீசனல் மாறுறது இல்லையா, அதுதான் சீசனல் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ லாட்டிடியூட்ஸ் எனக்கு ஹையராக இருக்கும்போது கண்டிப்பாக சில்னஸ் அதிகமாக இருக்கும். டெம்பரேட் ஜோனில் சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது லோவர் லாட்டிடியூட்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் கிளைமேட் சேஞ்சஸ் த்ரூ அவுட் தி இயர். ஒரு வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கிளைமேட்டில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சிரபுஞ்சி உங்களுக்கு தெரியும், வருஷம் முழுக்க அங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் வந்து ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருக்கும். லைக்வைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் த கிராஃப். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், சீசனல் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் கூலாக இருக்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமமாக தான் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ அதாவது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற இடத்துல எனக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கிராஃப் பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து எனக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது, பட் ரெயின்ஃபால் எனக்கு கம்மியாக இருக்குது. பட் அதே சமயம் எங்கள் சீசனல் வேரியேஷன்ஸில் எனக்கு ரெயின் ஐ மீன் கொஞ்சம் அங்கே கம்மியாகிட்டே வருது. நெக்ஸ்ட் அரிட் ஜோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அகெயின் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோட லெவல் கம்மியாக இருக்குது. இங்கே ரெயின்ஃபாலோட லெவலும் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. போத் சீசனல் வேரியேஷன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்த ட்ராபிக்கல் ஜோன், அதாவது நம்ம மாதிரி கண்ட்ரீஸில் அகெயின் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நியர் டு 80% வந்திருக்கு. அடுத்து ரெயின்ஃபால் பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்ப அகெயின் இங்கேயும் அது மாதிரி நியர்பை 70 to 80% இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே சீசனல் வேரியேஷன்ஸ் சுத்தமாக இல்லை. ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏர் டெம்பரேச்சர். அதாவது காற்றில் வந்துட்டு வெப்பம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஈரப்பதம் கம்மியாகும். ஸோ பட் டிக்ரீஸ் இன் த RH டுவர்ட்ஸ் மிட் டே டென்ஸ் டு லார்ஜஸ்ட் இன் சம்மர். ஸோ டெஃபினட்டாக ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சம்மரில் மிட் டைமில் வந்து, அதாவது பகல் நேரத்தில் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹை ஹியூமிடிட்டி ரெடியூசஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோலார் ரேடியேஷன். ஈரப்பதம் எப்போ எனக்கு காற்றுல அதிகமாக இருக்கும் அப்போ அது டெஃபினட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய கதிர்வீச்சுகளை டைரெக்டாக நம்மளுடைய பூமிக்கு வரவிடாது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்க ஐ மீன் நம்மளோட பில்டிங்ஸ்க்கு ரீச் ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்தது ஹை ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ் வாட்டர் எவாப்ரேஷன். அப்போ காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக தண்ணி ஆவியாகக்கூடிய அந்த விஷயத்தையும் சரி, ஸ்வெட்டிங் ஆகிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹை ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதாவது நார்மல் டெம்பரேச்சர் தான் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹை ஹியூமிடிட்டி அஃபெக்ட்ஸ். ஸோ அப்போ ஹியூமிடிட்டி வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the body ability to dissipate heat at a high ambient temperatures. அப்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு போகும்போது ஹியூமன் பாடியில் வந்து ஸ்வெட்டிங் இருக்காது. அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இதில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் அண்ட் விண்ட்ஸ், அழுத்தமும் காற்றும். ஸோ wind has a greater influence on building design and their performance, thermal performance. ஸோ காற்று கண்டிப்பாக வந்து ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த கன்வெக்டிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் அ பில்டிங் என்வெலப் அண்ட் த ஏர் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ டெஃபினட்டாக இது வந்து பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் ஹீட்டு வந்து அதாவது வெளியிலேருந்து உள்ளே போகாமல் இருக்கணும். அண்ட் ஏர் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்னால் வந்துட்டு ஹீட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இட் இஸ் நெசசரி டு அவாய்ட் த எஃபெக்ட் ஆஃப் வின்டர் விண்ட். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வின்டர் விண்ட் அப்படிங்கும்போது பனிக்காலத்தில் வரக்கூடிய அந்த காற்றை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவோம், விச் இன்க்ரீசஸ் த இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ டெஃபினட்டாக இதை நம்ம இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். ஹீட் லாஸ் அண்ட் யூட்டிலைசிங் த சம்மர் விண்ட் இன் என்கரேஜிங் வென்டிலேஷன். ஸோ சம்மர் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வென்டிலேஷன் டெஃபினட்டாக வச்சுருப்போம். ஸோ இந்த டைமில் நம்ம வென்டிலேஷன் க்ளோஸ் பண்ண மாட்டோம். பட் வின்டர் டைமில் அது நம்மளால் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்குள்ளே வென்டிலேட்டர் இருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன், டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் விண்ட்ஸ் இன் ஈச் கிளைமேட் ஜோன்ஸ் டிபெண்ட்ஸ் லார்ஜ்லி ஆன் லோக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ நம்மளால் காற்றை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் அதிகமாக இருக்கும், இந்த டைமில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் டிபெண்ட் பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லோக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ அது முழுக்க அதனுடைய நம்ம ஊரினுடைய லோக்கல் கண்டிஷன் பொறுத்து காற்று திடீர்னு அதிகமாக இருக்கும், திடீர்னு கம்மியாக இருக்கும். ஸோ திடீர்னு ப்ரீஸ் ஆகும், தென்றல் காற்று வீசும். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ எனி ப்ரீஸ் இன் த லோவர் ஆல்டிடியூட் ட்ராபிக்கல் அண்ட் ஆரிட் கிளைமேட்ஸ் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி இயர். அதாவது லோவர் ஆல்டிடியூட் பொறுத்த வரைக்கும் லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எனி ப்ரீஸ், அதாவது தென்றல் காற்று வீசுச்சு அப்படின்னா த்ரூ அவுட் தி இயர் ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன் ஹையர் லேட்டிடியூட்ஸ் எப்போல்லாம் எனக்கு ஹையாக இருக்கோ மோஸ்ட் விண்ட், அதை லேட்டிடியூட்ஸ் எங்கே எனக்கு அதிகபட்ச லேட்டிடியூடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் விண்ட் காசஸ் டேமேஜ் அண்ட் ஹேஸ் டு பி ஸ்க்ரீன்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கனாக்கா
அடிக்கடி டொரண்டோ சைக்ளோன் இந்த மாதிரி புயல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து லேட்டிடியூட்ஸ் ஹையராக உள்ள இடம். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த காற்று வந்து ஒரு புயலாக மாதிரி டேமேஜ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும், அதாவது அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ these are the diagrams which show about the cool temperature, arid zones and the tropical things, everything. We will move to the last slide. Building occupancy and operations. The usage of building produces heat due to the occupancy of lights and other equipments. ஒரு பில்டிங் வந்து உண்மையிலே ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெரிய பெரிய மால்ஸு ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருப்பாங்க. இஃப் சப்போஸ் ஏர் கண்டிஷன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து லைட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கன்வென்ஷனல் பல்ப்ஸ், சிஎஃப்எல் பல்ப்ஸ், அதுக்கப்புறம் எல்இடி, எல்சிடி, இந்த மாதிரி லைட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஹீட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கூலர் யூஸ் பண்ணுவாங்க, ஏர் கூலர் யூஸ் பண்ணுவோம், ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே டெஃபினட்டாக வந்து ஹீட்டை வந்து ஒரு பில்டிங்க்கு உள்ளேயே வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது எலக்ட்ரிக் லைட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கிவ் ஆஃப் ஹீட். அதுதான் கண்டிப்பாக வந்து ரெஃப்ரிஜரேட்டர் சரி, எலக்ட்ரிக் அவன், ஸோ அந்த லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்ப்ஸ், இது எல்லாமே டெஃபினட்டாக ஹீட்டை வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தே கன்சியூம். எவ்வளோ ஹீட் அதை அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது ஹீட்டை வெளியிடுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ ஆக்குபேஷனல் டென்சிட்டிஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் த டோட்டல் ஹீட் கெயின். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இட் இஸ் ஹை இன் க்ரௌடட் ஸ்பேசஸ். ஸோ எந்தெந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கோ, கூட்டம் அதிகமாக இருக்கோ, அந்த அந்த இடம் வந்து சப்போஸ் நம்ம டி நகர் இந்த மாதிரி ஏரியாஸ் போகும்போது, ரொம்ப கூட்டமான சந்தை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெரிசல் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா, அந்த ஆக்குபேஷனை பொறுத்து, அங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நம்மளோட அந்த இடத்துலனுடைய ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பீப்புள் கிவ் ஆஃப் ஹீட் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மனுஷனுடைய நார்மல் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 36.9 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அப்போ அதிகபட்ச பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ஸோ ஒரு க்ரௌட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடியில் உள்ள அந்த ஹீட்டே வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் வெளியிடும்போது இட் கேன் அஃபெக்ட் அண்ட் இட் கேன் கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் we had discussed. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி கன்வே மீ. ஸோ டெஃபினட்டாக இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா புரியும். இதில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்களே யோசித்து நிறைய உங்களுடைய எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.